திருப்பத்தூர் அண்ணா தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு வெளியே வியாபாரம் செய்யக்கூடாது என கூறிய நகராட்சி ஆணையாளரை கண்டித்து வியாபாரிகளும் விவசாயிகளும் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட பழனிசாமி சாலையில் இயங்கி வரும் அண்ணா தினசரி காய்கறி மார்க்கெட்டில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இங்கு வியாபாரிகளும் விவசாயிகளும் வியாபாரம் செய்கின்றனர். மார்க்கெட்டில் உள்ள கடைகள் அனைத்தும் நிரம்பி விடுவதாலும் மார்க்கெட்டிற்குள் வியாபாரம் செய்ய இடம் இல்லாததாலும் விவசாயிகளும் சில வியாபாரிகளும் மார்க்கெட்டிற்கு வெளியே திருப்பத்தூரில் இருந்து வாணியம்பாடி செல்லும் சாலையோரத்தில் காய்கறி வியாபாரம் செய்து வருகின்றனர். மேலும் சாலையோரத்தில் வியாபாரம் செய்பவர்களிடம் 50 ரூபாய் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென இன்று அதிகாலை திருப்பத்தூர் நகராட்சி ஆணையர் சாந்தி மார்க்கெட்டிற்கு வெளியே கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடாது என கூறியதாக நகராட்சி பணியாளர்கள் சாலையோர வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளிடம் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆணையரின் உத்தரவை மீறி கடை போட்டால் காய்கறிகள் அனைத்தும் கொண்டு போய் குப்பையில் கொட்டப்படும் என்றும் எச்சரித்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வியாபாரிகளும் விவசாயிகளும் திடீரென திருப்பத்தூர் வாணியம்பாடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதையடுத்து சாலை மறியலை கைவிட்டு போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இதனால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நின்றதால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடை போட வேணாம் சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. ரோட்டில் போட வேணாம் சொல்லி ரோட்லேருந்து தள்ளி நாங்கள் 2 அடி 3 உள்ளே போட்டுருக்கிறோம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வேற எங்கன்னா கடை காட்டுங்க, கடை கட்டி கொடுங்க. இல்லை எங்களுக்கு நம்பி எங்கள் பொண்டாட்டி பிள்ளை நம்பி தான் நாங்கள் பிழைக்கிறோம். எங்கள் குடும்ப சாப்பாட்டுக்கு நாங்கள் ஒரு நாள் சம்பாஷணம் போனால் தான் எங்கள் வீட்டில் அடுப்பெரியும். எங்கள் பொண்டாட்டி பிள்ளைக்கு துணி மொழியாக படிக்க வைக்கிற செலவு நல்லது கலந்து நாங்கள் இதுதான் பண்ணி தான் வாழ்வாதாரம் எங்களுக்கு இதுதான் நடக்குது. இங்கே கடை போட வேணாம்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. நாங்கள் எங்கே போய் கடை போடுறது? யார் பண்ணுறது பிரச்சனை? முனிசிபாலிட்டி அதிகாரிங்க வந்து கடை போட வேணாலும் அதிகாரிங்க வந்து தொல்லை பண்ணுறாங்க. இல்லை லாரி வச்சு அள்ளி எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்றாங்க, மிரட்டுறாங்க. இந்த இடத்துல மாறிட்டது வந்து எல்லாருமே இங்கே வந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்றது நல்லது கிடக்கும் இங்கே தானே எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அதே அதிகாரிகளுக்கு இங்கே தானே எல்லாமே சாப்பிட்றதுக்கு வேணும்னா விளைஞ்ச பொருள் விவசாயிட்டு வாங்கிட்டு போய் தான் நாங்கள் சாப்பிட்டாகணும். எங்கள் பொருளை வள்ளி அள்ளி கொண்டு குப்பில் அள்ளி கொடுத்துட்டோன்னா அங்கே போய் என்ன செய்யறது? எங்களுக்கு கடை காட்டுங்க, ஏன்னா ஒரு இடம் காட்டுங்க, கடை கட்டி கொடுங்க. நான் இது வந்து உள்ள தள்ளி ரோடு போயிடும்.